குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. விடியக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாளை ஒரு நாள் மட்டுமே பாத்தீங்கன்னா நம்முடைய 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக நேரங்கள் இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்குன்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? அதாவது A to Z தயார் நிலையில இருக்கீங்களா? 9:30 மணிக்கு ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை மே 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. எந்த வெப்சைட்ல பார்க்கணும், எப்படி பார்க்கணும், என்னென்ன மேட்டர்ன்றதை பார்க்க போறோம். பேட் நியூஸ்னு சொல்லியிருக்கீங்க ப்ரோ, என்ன பேட் நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நியூஸ் தான்ப்பா சொல்ல போறேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே ஓகேங்களா அப்படின்ற ரெண்டு கவர்மெண்ட்டுமே மாறி மாறி ரிசல்ட்ஸ்ல அதிக பர்சன்டேஜ் வாங்கின செட் ஸ்டூடெண்ட்ஸா 11th இருப்பீங்க. ஏடிஎம்கே பீரியட்ல என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நீங்க 11th நாளை மறுநாள் ரிசல்ட்ஸ் வெளியாக போகுதுல, நீங்க சப்போஸ் ஃபெயிலே ஆயிட்டீங்கனாலும் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி சொல்ற, ஃபெயில் ஆனால் எப்படி ப்ரோ கவலைப்படாமல் இருப்பீங்க, மறுபடியும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம்ப்பா. ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு இருக்க 12th உங்களுக்கு ஸ்டடீஸ் போயிட்டு இருக்கிற அந்த டைமில் ஓகேங்களா, அதாவது ஜூன் ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அது ஒன்று தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக பார்க்கப்படுது ஓகேங்களா. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான சிக்கலுமே கிடையாதுப்பா ஓகேங்களா. வெப்சைட் என்னன்னா www.tn.results.nic.in2024 அப்படின்ற வெப்சைட்ல பார்த்துக்கலாம். இல்லை இன்னமும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. அந்த வெப்சைட்லாம் என்னென்ன மாதிரி எப்படி பார்க்கணுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்ம சேனலின் சார்பா ஓகேங்களா. ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிசல்ட்ஸ் இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோ ப்ரோ நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும் போல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால நன்றா கவனிக்க முடியுது ஓகேங்களா. ஸோ அப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு மாணவர் செல்வங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்பது ரொம்ப ஈஸியான முறையில் இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னு சிம்பாலிக்கா நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, ரிசல்ட் தொடர்பான எந்த விதமான கவலையுமே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு சிக்கல் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் அழகா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. எக்ஸாம் அந்தந்த கரண்ட்ல நடக்கும். ஜூலைல ஜூன்ல சிறப்பு துணை தேர்வுகள் நீங்க தோல்வியுற்று விட்டீர்கள் என்றால் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து அழகா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான ரிசல்ட் பற்றியான மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.